தமிழக முதல்வர் அவர்களே, பலமுறை இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்கள் இதுவரையில் உங்களுடன் முதல்வன் இந்த பட்டா மாறுதல் பிரச்சனைகளை அங்கங்கே முகாம்களிட்டு நடத்தி வருகிறீர்கள். அப்படி இருந்தும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பட்டா வேண்டும், சுடுகாட்டுக்கு சாலை வசதி வேண்டும், குடிநீர் வசதி வேண்டும், இப்படி பல போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே இவைகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்களாக நின்று அதற்கான ஆணைகளை பிறப்பித்தால் மட்டும்தான் இவர்கள் வேலை செய்வார்களா? எனவே அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பொதுமக்கள் நேரில் சென்று குறைகளை சொன்னால் அவர்கள் எடுத்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போதிய அதிகாரமும் அந்தஸ்தும் இல்லை என்றால் அவர்கள் ஏன் தேர்தலில் நின்று அவர்களை மக்கள் வாக்களிக்க வேண்டும்? எனவே ஒவ்வொரு குடிமகனும் எப்பொழுது வேண்டுமானாலும் சட்டமன்ற உறுப்பினரிடம் சென்று மனு அளித்து அதற்கான தீர்வை உடனடியாக தாங்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தான் ஆட்சி மலரும். மக்கள் ஆட்சியின் மேல் நம்பிக்கை கொள்வார்கள். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், குடிநீர் இல்லை, பட்டா மாறுதல் இல்லை, இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் என்ன அரசுக்கு காலதாமதம்? புறம்போக்கு இடங்கள், டிசி லேண்டுகள் எத்தனையோ இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நிலம் வேண்டும் என்றால் தாசில்தாரை அணுகி சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது கட்சி மாவட்ட செயலாளரோ அல்லது கட்சி சம்பந்தப்பட்டவர்களோ இதில் முன்னின்று வழிநடத்த வேண்டியதுதானே? ஏன் இப்படி? இந்த குளறுபடியை மாற்றுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.